புனித கங்கை நதியின் கரையில் அமைந்துள்ள காசி நகரம் இறுதிச் சடங்குகளுக்காக உலகம் முழுவதும் அறியப்படுகிறது. அங்கு தினமும் பல உடல்கள் தகனம் செய்யப்படுகின்றன. அதுபோலவே தமிழகத்தின் புனித நதியான காவிரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஓயாமரி சுடுகாடும் ஒரு தனிச்சிறப்பை பெற்ற இடமாக கருதப்படுகிறது. காசியில் கங்கை கரையில் தகனம் செய்தால் ஆன்மா முக்தி பெறும் என்ற நம்பிக்கை இருப்பது போல், காவிரி கரையில் உள்ள ஓயாமரியில் தகனம் செய்தாலும் ஆத்மா சாந்தி அடையும் என்று மக்கள் நம்புகின்றனர். இதனால் இங்கு ஒரு நாள் கூட தகனம் நடைபெறாமல் போவதில்லை என கூறப்படும் அளவிற்கு தினந்தோறும் பல உடல்கள் எரிக்கப்படுகின்றன. குறைந்தபட்சம் 1 அல்லது 2 தகனங்கள் தினமும் நடைபெறுவது வழக்கமாக உள்ளது. ஆண்டுகள் முழுவதும் இடையறாது தகனம் நடைபெற்று வருவதால் இந்த இடம் ஓயாமரி என்ற பெயரை பெற்றதாக சொல்லப்படுகிறது. இந்த சுடுகாடு பகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு சத்தியத்தின் உருவமாக போற்றப்படும் அரிச்சந்திர மகாராஜாவுக்கென ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. அதன் பின்னர் அந்த ஆலயத்தின் பின்புறத்தில் காலபைரவர் மற்றும் சனீஸ்வரருக்கென தனித்தனி சன்னதிகளும் உருவாக்கப்பட்டன. இங்கு தினமும் 4 கால பூஜைகள் நடைபெறுவதுடன் 2 முறை அபிஷேகங்களும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. ஆரம்ப காலங்களில் சுடுகாடு பகுதியில் கோவில் அமைந்திருந்ததால் பலர் அங்கு செல்ல தயங்கினர். குறிப்பாக பெண்கள் சுடுகாட்டிற்கு செல்லக்கூடாது என்ற பழமையான நம்பிக்கை காரணமாக பலர் அச்சம் கொண்டிருந்தனர். ஆனால் காலப்போக்கில் அந்த எண்ணங்கள் மாறத் தொடங்கின. இப்போது ஓயாமரியில் உள்ள காலபைரவர் சன்னதிக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகின்றனர். குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி நாளில் நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்களை காண மக்கள் அதிக அளவில் கூடுகின்றனர். மேலும் அரிச்சந்திர மகாராஜாவுக்கும் காலபைரவருக்கும் ஒரே தலத்தில் ஆலயம் அமைந்துள்ள இடம் காசிக்கு அடுத்தபடியாக திருச்சியில்தான் உள்ளது என்பது இத்தலத்தின் பெருமையை மேலும் உயர்த்துகிறது. இவ்வாறு காவிரி கரையில் அமைந்துள்ள ஓயாமரி சுடுகாடு ஆன்மீக நம்பிக்கையும் மரபு வழிபாடுகளும் இணைந்த ஒரு தனித்துவமான தலமாக விளங்குகிறது.